வெல்கம் டு பியூர் பிசிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து சாப்டர் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து இருக்கும். இந்த சாப்டர் கிளாஸ் 12th ஃபிசிக்ஸ் தமிழ்நாடு போர்ட் புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட டாபிக். ஸோ இந்த சாப்டரில் உனக்கு 8 5 மார்க் இருக்கும். 8 5 மார்க்ஸ். இந்த 8 5 மார்க்ஸை தரவு பண்ணிட்டீங்கன்னா போர்டு எக்ஸாமில் இந்த சாப்டர் பற்றி என்ன 5 மார்க் கேட்டால் கூட யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி ரைட் இட். ஸோ அந்த 8 5 மார்க்கோட வீடியோஸ் வில் பி அப்லோடட் வெரி சூன். இந்த வீடியோஸில் நம்ம 2 மார்க் 3 மார்க் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது 5 மார்க் சீரீஸில் வரும், இது 2 மார்க் 3 மார்க் சீரீஸில் வரும். ஸோ இந்த வீடியோவில் we are going to see 3 topics. One is about current. கரண்ட்னா என்ன, drift velocityனா என்ன, third one mobilityனா என்ன. ஆக்சுவலி இந்த drift velocity and mobility ஓட கம்பேரிசன் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். கரண்ட் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். அந்த கரண்ட்ல யூ வில் ஹேவ் 3 சப்டிவிஷன். அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ கரண்ட், வாட் இஸ் கரண்ட்? கரண்ட்னா என்ன? இப்போ நான் ஒரு கண்டக்டர் எடுக்க போறேன். கண்டக்டர் ஹூஸ் ஏரியா வந்து ஏ, அந்த கண்டக்டரோட ஏரியா வந்து ஏன்னு எடுக்கிறேன். கண்டக்டர்னா என்ன? கண்டக்டரோட ரோல் என்ன? அந்த மெட்டீரியல் வழியா கரண்ட் பாஸ் பண்றது தான் கண்டக்டரோட வேலை. ஸோ இப்போ இந்த கண்டக்டர் வழியா சார்ஜஸ் அனுப்புறேன். I'm going to allow the charges to move through the conductor within a time interval. ஒரு டைம் இன்டர்வல்ல இந்த சார்ஜஸ்லாம் மூவ் ஆகும். ஸோ இதுல நான் கரண்டோட எக்ஸ்பிரஷன் எப்படி கொண்டு வரட்டும்? இது மொத்தமா சேர்த்தினா இஃப் யூ டேக், ஸோ தீஸ் ஆர் தட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டக்டர் வழியா 3 சார்ஜ் போகுது. இந்த 3 சார்ஜ் தான் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். இந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் நான் டெல்டா கியூன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இந்த டெல்டா கியூ வித்தின் அ டைம் இன்டர்வல் டெல்டா டி வழியா இந்த கண்டக்டர் வழியா போகுது. வித்தின் இந்த டைம்குள்ள இந்த அத்தனை சார்ஜஸும் இந்த கண்டக்டர் வழியா போகுது. இதுதான் நான் கரண்ட் சொல்லுவேன். I is equal to delta Q by delta T, which is also equal to average current. Average current. Delta Q வந்து மொத்த சார்ஜஸ், கண்டக்டர் வழியா மூவ் பண்ற அத்தனை சார்ஜஸையும் நான் டெல்டா கியூன்னு சொல்லுவேன். டெல்டா டி வந்து டைம் இன்டர்வல். இந்த சார்ஜஸ்லாம் இத்தனை டைம் இன்டர்வல்குள்ள இந்த கண்டக்டருக்குள்ள பாஸ் ஆகுதுல, தட் இஸ் கால்ட் அஸ் டைம் இன்டர்வல். ஸோ I is equal to delta Q by delta T is equal to I average. இப்போ இதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னா என்னன்னு பார்க்கணும். வாட் டு யூ மீன் பை இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்? வேர்ட்லயே உனக்கு மீனிங் இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ், கரெக்டா எக்ஸாக்ட்லி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கரண்டோட வேல்யூ என்ன? உனக்கு கொஸ்டின்ல வந்து டைம் கொடுத்துருவான். இந்த டைம் ஃபார் எக்ஸாம்பிள் டைம் ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ்ல கரண்டோட வேல்யூ என்ன இப்படின்னு கொஸ்டின் கேட்டானா அதோட ஃபார்முலா ஒன்று இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா கியூ பை டெல்டா டி. எதுக்கு நாம இந்த லிமிட் அப்ளை பண்றோம்? எதுக்கு இதை டெல்டா டி டென்ஸ் டு 0 எழுதுறோம்? ஃபர்ஸ்ட் டெல்டா டி டென்ஸ் டு 0னா என்ன? டெல்டா டினா நம்மளுக்கு தெரியும் T2 மைனஸ் T1. இப்போ கொடுத்த கொஸ்டின் என்னன்னா கரெக்டா 5 செகண்ட் இருக்கும்போது என்னோட கரண்ட் வேல்யூ என்னன்னு கேட்கும்போது இந்த டெல்டா டி வந்து ஸ்மாலரா இருக்கும். இட் ஷுட் பி ஸ்மால். 2 டைம் சப்ட்ராக்ட் பண்ணினா அந்த டைமோட அந்த சப்ட்ராக்டட் ஆன்சர் ஷுட் பி வெரி ஸ்மால் ஆர் இட் ஷுட் அப்ரோச் 0. 0 கிட்ட போகணும், ஆனா 0 ஆகக்கூடாது. இட் ஷுட் நெவர் பிகம் 0. அதனால டெல்டா டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 5 செகண்ட்ல கரண்ட் கண்டுபிடின்னு சொன்னானா நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல T2 ஓட வேல்யூ வந்து 6 செகண்ட், T1 ஓட வேல்யூ வந்து 5 செகண்ட். இதுல டெல்டா டி ஓட வேல்யூ என்ன? 1 செகண்ட். 6 minus 5 1 செகண்ட். செகண்ட் கேஸ்ல T2 ஓட வேல்யூ வந்து 5.1 செகண்ட்ல இருக்கு. T1 வேல்யூ வந்து 5.0 செகண்ட்ல இருக்கு. அப்போ டெல்டா டி ஓட வேல்யூ என்ன ஆகுது? 0.1 செகண்டா மாறுது. தேர்ட் கேஸ்ல என்ன ஆகுது? T2 ஓட வேல்யூ 5.01 மாறுது. T1 ஓட வேல்யூ 5.00 மாறுது. அப்போ டெல்டா டி ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0.01 செகண்ட். இது உன்னோட ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ். ஸோ இந்த டைம் இன்டர்வல் 1 செகண்ட்ல இருந்து 0.1 செகண்டா கம்மி ஆகுது. 0.1 செகண்ட்ல இருந்து 0.01 செகண்டா கம்மி ஆகுது. ஸோ இந்த டெல்டா டி வேல்யூ வந்து உனக்கு கம்மி ஆயிட்டே போகுது. ஆனா this will never be equal to 0. 0வா ஆகாது. அதுக்கு தான் I am going to represent it as
delta t tends to 0. இதோட மீனிங்கே the time interval will never become 0. ஆனா அது ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு தான் அந்த delta t tends to 0 என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எழுதுறேன். எதுக்கு இப்போ நான் லிமிட் வேல்யூ, லிமிட்னு ஒரு வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்றேன்னா, இப்போ இந்த டெல்டா கியூ பை டெல்டா டி இருக்கா, இதை நான் ஒரு ரேஷியோவா எடுப்பேன். ரேஷியோனா என்ன, ஒரு குவான்டிட்டி இன்னொரு குவான்டிட்டியால டிவைட் பண்ணாதான் அதுதான் ரேஷியோன்னு சொல்றான். ஸோ இப்போ இது ரேஷியோ. எனக்கு இந்த டெல்டா டி வந்து 0 அப்ரோச் ஆகும் போது, தட் இஸ் இந்த சின்னதாயிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த ரேஷியோ ஒரு வேல்யூவை அப்ரோச் பண்ணுது, ஒரு ஆன்சர் இல்ல ஒரு வேல்யூவை அப்ரோச் பண்ணுது. எனக்கு இந்த வேல்யூவை வேணும். அந்த வேல்யூ இப்போ இந்த டைம் இன் டெல்டா டி வந்து 0 ஸ்மால் ஆயிட்டே இருக்கும்போது இந்த ரேஷியோ ஒரு வேல்யூ அப்ரோச் பண்ணும். அந்த வேல்யூ வாங்கவும் இந்த டெல்டா டி வந்து சின்னதாயிட்டே இருக்கிறதுக்கும் ரெண்டு காரணத்தினாலதான் நான் யூஸ் திஸ் வேர்ட் லிமிட். ஸோ திரும்ப சொல்றேன், எதுக்கு நம்ம அந்த லிமிட் என்ற ஒரு வார்த்தையை அப்ளை பண்றோம்னா, இந்த டெல்டா டி வந்து சின்னதாயிட்டே இருக்கணும், ஆனா 0 ஆகக்கூடாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டெல்டா டி ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனுக்காக நான் அப்ளை திஸ் வேர்ட் லிமிட். செகண்ட் கண்டிஷன் என்ன, டெல்டா டி வந்து 0 ஆகும்போது எனக்கு டெல்டா கியூ பை டெல்டா டி ஒரு வேல்யூவை கொடுக்கும், ஒரு ஆன்சர் அப்ரோச் பண்ணும். இந்த ஆன்சர் எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த லிமிட் என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்றேன். இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் ஐ அம் அப்ளைங் த வேர்ட் கால்ட் அஸ் லிமிட். ஸோ அதுக்கு தான் ஐ எம் யூசிங் த வேர்ட் லிமிட் as well as to mention the time t tends to 0. இதுல நம்ம கிளியரா இருந்துட்டோம்னா we can easily substitute the answer, substitute the given data and find the value of instantaneous current. So இப்போதைக்கு நம்ம ரெண்டு டாபிக் பார்த்துருக்கோம். One is average current, the other one is instantaneous current. Average current வந்து delta q by delta t, total number of charges passing through the conductor within a time interval is called as current. Instantaneous current na என்ன, டெல்டா டி வந்து உனக்கு சின்னதாயிட்டே இருக்கும் ஆனா 0 ஆகாது. அப்படி அந்த டெல்டா டி வந்து 0 ஆகும்போது இந்த ரேஷியோ டெல்டா கியூ பை டெல்டா டி ஒரு வேல்யூவை அப்ரோச் பண்ணும். அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் ஐ எம் அப்ளைங் லிமிட். இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து why am I taking the word limit, எதுக்கு நான் இந்த லிமிட் வேர்ட் எடுக்கிறேன் அப்படின்றதுக்கு ரீசன் வந்து இந்த ரெண்டு தான். டெல்டா டி வந்து 0வா இருக்கக்கூடாது, இன்னொன்னு டெல்டா டி 0 அப்ரோச் ஆகும்போது எனக்கு இந்த டெல்டா கியூ பை டெல்டா டி ஒரு வேல்யூ அப்ரோச் ஆகும். அந்த வேல்யூ எனக்கு தேவையானது தான் ஐ அம் கோனா அப்ளை தட் வேர்ட் லிமிட். இவ்வளவுதான் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அண்ட் ஆவரேஜ் கரண்ட். செப்பரேட்டா கூட ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலாவை ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். செப்பரேட்டா ஒரு சின்ன ஒரு பாக்கெட் சைஸ் நோட் புக்ல இந்த ஃபார்முலாஸ்ல எழுதி வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாம் டைம்ல ரிவிஷனுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து அடுத்த டாபிக் விச் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி பத்தி படிக்க போறோம். இப்போ நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பத்தி படிக்க போறோம். ஸோ வாட் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி? ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன? ஸோ இப்போ ஒரு மெட்டல் கன்சிடர், லெட் மீ கன்சிடர் திஸ் rectangle is a metal. இந்த rectangle ஒரு metal னு வெச்சுக்கோ. I am assuming this rectangle is a metal. இந்த மெட்டல்ல there are fixed positive ions. Positive ions வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். Positive ions எல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். ஆனா a metal will always lose some electrons lose பண்ணும். so a metal always lose some electron லூஸ் பண்ணும். அந்த லூஸ் பண்ற எலக்ட்ரான் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் னு சொல்லுவாங்க. so what is free electrons? free electrons are the electrons lost by the மெட்டலால லூஸ் பண்ற எலக்ட்ரான் தான் ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இந்த மெட்டலுக்குள்ள ஃப்ரீயா மூவ் ஆகும். the motion of that electron will be free. அப்போ இதெல்லாம் உனக்கு ஃபிக்ஸ்டு பாசிட்டிவ் அயான், இதெல்லாம் ஃபிக்ஸ்டு பாசிட்டிவ் அயான், இது மூவ் ஆகாது. இந்த பாசிட்டிவ் அயான்லாம் ஃபிக்ஸ்டா தான் இருக்கும்.
இது வழியா இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் வழியா எனக்கு இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எலக்ட்ரானு எனக்கு இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இங்க இருக்கு. ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். ஃப்ரீ எலக்ட்ரான் இங்க இருக்கு. அதோட டைரக்ஷன் பாரு. Now I will draw the direction of that free electron. அந்த free electron எப்படி மூவ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும். எப்போ இந்த பாசிட்டிவ் அயானோட கான்டாக்டுக்கு வருதோ, இந்த பாசிட்டிவ் அயானோட கான்டாக்ட் வரும்போது அது டிஃப்ளெக்ட் ஆயிடும். டிஃப்ளெக்ட் ஆயிட்டு இங்க வந்துடும். திரும்ப இங்க கான்டாக்ட் வந்தப்போ டிஃப்ளெக்ட் ஆயிட்டு இங்க போகும். திரும்ப இங்க வந்தப்போ திரும்ப கான்டாக்ட் ஆயிட்டு டிஃப்ளெக்ட் ஆகும். இங்க வந்தப்போ டிஃப்ளெக்ட் ஆகும். டிஃப்ளெக்ட் ஆயிட்டு மூவ் ஆயிட்டே இருக்கும். இப்படியே மூவ் ஆகும். Freely it will move. Whenever the free electron comes in contact with this positive ion, இந்த நெகட்டிவ் எலக்ட்ரான் that is இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எப்பெல்லாம் இந்த பாசிட்டிவ் அயானோட கான்டாக்டுக்கு வருதோ அதோட டைரக்ஷன் மாறிடும். அதோட மூவ்மெண்ட் will be changed. இன்னொரு அது ஒட்டி போகாது. அதோட டிஃப்ளெக்ட் ஆயிட்டு வேற டைரக்ஷன்ல போகும். சோ இங்க ஒரு கொலிஷன் நடக்குதா? இந்த கான்டாக்டுக்கு வரும்போது தான் we say the negative electron is colliding with the positive ion. So first இந்த negative electron is colliding with this positive ion. அப்போ உனக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் நடக்கும். இந்த டிஃப்ளெக்ஷன் நடந்தப்போ அதோட டைரக்ஷனை மாத்திடும். அது போற டைரக்ஷன் மாறிடும். திரும்ப போயிட்டு இந்த அந்த எலக்ட்ரான் இங்க வந்துச்சா, இப்போ இந்த எலக்ட்ரான் இந்த பாசிட்டிவ் அயானோட கொலைட் ஆகும்போது திரும்ப டைரக்ஷன் மாறும். அதே மாதிரி மாறி 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 zigzag மோஷன்ல போயிட்டு இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த மெட்டல் வழியா I'm gonna connect ஒரு பேட்டரி கனெக்ட் பண்றேன். ஒரு இந்த மெட்டலுக்கு ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் செட்டப் பண்றேன். I'm gonna create a potential difference across this metal by connecting a battery connect பண்ணினா உனக்கு ஒரு potential difference செட்டப் ஆயிடும். potential difference கிரியேட் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் உனக்கு இப்படி போகுதுன்னு வெச்சுக்கோ. உன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போயிடுச்சுன்னா this is your if the electric field direction is in this way, இந்த வழியா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டி இருக்கும் பாரு. இந்த எலக்ட்ரானோட டைரக்ஷன் will be opposite to the electric field. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகும். புரியுதா? இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. ஸோ என்னோட டயக்ராம் படி நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சைடுல போடுறேன். நான் வரைஞ்ச டயக்ராம் படி என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be in this direction from right to left. ரைட் டு லெஃப்ட்ல இருந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகுது. அப்பனா my drift velocity will be from left to right. drift velocity னா என்ன? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல மூவ் ஆகுற இந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டி தான் drift velocity. It is moving opposite to that of this electric field. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டா மூவ் பண்ற இந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டி தான் drift velocity. இப்போ அதோட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கலாம். We need to find the expression of this drift velocity of this electron. So எப்படி கண்டுபிடிப்பேன்? Do you know what is force? Force is equal to mass into acceleration. Force is a vector quantity. If I put vector symbol, force க்கு மேல vector symbol போட்டா ரைட் ஹேண்ட் சைடுல ஏதாவது ஒரு குவாண்டிட்டி மேல வெக்டர் சிம்பல் போடணும். ஆனா மாஸ்க்கு நான் போட முடியாது because it is a scalar quantity. ஆனா ஆக்ஸலரேஷனுக்கு நான் வெக்டர் சிம்பல் போடலாம். சோ ஆக்ஸலரேஷனுக்கு வெக்டர் சிம்பல் போட்டேன். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வெக்டர் சிம்பல் போட்டா ரைட் ஹேண்ட் சைடுல வெக்டர் சிம்பல் போடணும். சோ இப்போ எனக்கு இந்த எலக்ட்ரான்ஸோட இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இதெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான். இந்த Black கலர் நெகட்டிவ் சார்ஜ்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட ஆக்ஸலரேஷனை கண்டுபிடிக்கிறேன். ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா I will write acceleration is equal to f vector by m. மாத்திடுவோமா? இந்த a வெக்டர் இங்க வெச்சிட்டு இந்த m லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணினா டிவிஷனுக்கு வந்துரும். இப்போ என்னோட ஃபோர்ஸ்னா என்ன? what is electric field? electric fieldனா என்ன? force experienced by a unit charge. கரெக்ட்டா? இந்த சார்ஜோட வேல்யூ என்ன? இந்த சார்ஜ் நான் -e ன்னு எடுக்கிறேன். அப்போ it is equal to f vector by -e. அப்போ f vector நான் எனக்கு இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்க எனக்கு f
f ல சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வேணும். so I will make this equation in terms of f vector. f vector அங்கேயே வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் e நான் இந்த e ஓட மல்டிப்ளை பண்ணிடுவேன். டிரான்ஸ்போஸ் பண்ணினா மைனஸ் e இன்டு e வெக்டர்னு மாறிடுமா? எனக்கு ஒரு புது f வெக்டர் கண்டுபிடிச்சா இந்த கண்டுபிடிச்ச f வெக்டரை எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணினா you get a vector is equal to minus e vector by m. acceleration கண்டுபிடிச்சிருக்கா? வந்துருச்சா எனக்கு minus e vector by m. இப்போ இந்த acceleration அப்படியே வெச்சுக்கோ. now இந்த acceleration சைடுல வெச்சிட்டு now I'm going to say another concept called as mean free time. The time between two successive collision is called as mean free time. In the two successive collision na enna? First in the electron na இந்த ரெண்டு condition எடுத்துக்கிறேன். இது 1, this is 1 and this is 2. First in the electron போயிட்டு இந்த positive ion ஓட collide ஆகுதா? So that is first collision. இந்த collision ஆனதுக்கு அப்புறமா அதோட மூவ்மெண்ட் வந்து மாறிடும். அதோட டைரக்ஷன் மாறிட்டு திரும்ப போயிட்டு இன்னொரு பாசிட்டிவ் ஐயனோட collide ஆகுதா? அது second collision. So the time interval between the two successive collision, இந்த ரெண்டு collisionக்கு நடுவுல இருக்கிற டைம் தான் mean free time, which is represented as tau. இந்த tau na enna? The time interval between two successive collision is called as mean free time. So now இப்போ இந்த tau na என்னன்னு தெரியும். இப்போ இந்த drift velocity இந்த vd vector கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. vd vector is equal to multiplication of acceleration and tau. acceleration vectorஐயும் tauவையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு drift velocity கிடைக்கும். இப்போ இந்த tau na என்ன? which is nothing but mean free time. அதை அப்படியே சிம்பிளாவே வெச்சுக்கலாம். tau a vector எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணு. vd vector is equal to now I need to substitute this a vector in this equation. vd vector is equal to a vector ஓட வேல்யூ எனக்கு என்ன? minus e vector by m into tau. இதுதான் drift velocity ஓட expression. இதை நான் இன்னும் rearrange பண்ணணும். this is not the final expression but this is an expression for drift velocity. இதோட rearrangement எப்படி பண்ணுவேன்னா vd vector is equal to இந்த minus e into e vector into tau இருக்கா? that I will rearrange it as minus e tau e vector by mass into e vector is called as vd vector, which is drift velocity. இதுதான் drift velocity ஓட final expression. ஆனா இந்த minus e tau by m இருக்கு பாரு, then I can replace it with minus mu e vector. இந்த e tau by m க்கு பதிலா I can write mu. இந்த mu is called as mobility. So mobility na enna இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். So for now vd vector ஓட final expression is minus mu into electricity. So mu is also called as mobility or mobility of the electron, which is nothing but the free electrons. இப்போ mobility எப்படினா mobility ஓட expression எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ இந்த mu மட்டும் இந்த ரைட் ஹேண்ட் சைடுல வெச்சிட்டு இந்த e வெக்டரை கீழ கொண்டு வா. So minus mu is equal to vd vector by e vector, right? e vector by vd vector by e vector. So mobility of the electron is defined as the magnitude taking magnitude on both the sides. Mobility is equal to magnitude of drift velocity to the mobility of the electron is defined as the magnitude of the ratio of drift velocity to
electric field, or we can say that as magnitude of drift velocity per unit electric field. We can also say mobility of the electron as magnitude of drift velocity per unit electric field. So இப்போ இந்த magnitude remove பண்ணினா இங்க வந்து உங்களுக்கு positive mu இருக்கும், which is equal to magnitude of Vd vector per magnitude of electric field. So this will be my expression for mobility of the electron. So in this video we saw what is current, what is drift velocity, and what is mobility. Drift velocity கண்டுபிடிக்கிறதுக்கு first you will take the force expression, which is force vector is equal to mass into acceleration vector, and from that you will substitute acceleration vector is equal to force vector by m, where force is nothing but minus e into capital E vector, and you will substitute that in this equation and you will get the expression in the a vector oda equation கண்டுபிடிச்சது. Then you will tell what is tau. Tau na enna? The time interval between two successive collisions is called as mean free time, which is also denoted by tau. In the acceleration ayum tau ayum multiply panna unakku drift velocity kedaikudhu. In the acceleration unakku enna? Minus e vector by m into tau potina unakku drift velocity kedaikum. Idha konjam rearrange pandradhuna minus e into tau by m into e vector panina unakku drift velocity oda equation. E into tau by m நீ வந்து mu னு எடுத்தினா Vd vector is equal to minus mu E vector. In the mu தான் mobility of the electron. Mobility of the electron க்கு ஒரு expression கண்டுபிடிக்கணும்னா you can just keep the minus mu here. electric field vector நீ division கொண்டு வந்தீனா இப்போ நீ magnitude எடுத்துட்டீனா இங்க வந்து உனக்கு positive mu is equal to magnitude of drift velocity per unit electric field னு சொல்லிட்டு mobility of the electron ஓட expression கண்டுபிடிச்சிருக்க. இத தான் நீ வந்து ஒரு difference table ல போட்டு you will write the three points in each drift velocity as well as in the mobility of that part. You will write it. So adoda notes enoda WhatsApp channel I'll upload it. So please follow my WhatsApp channel to get exclusive notes for each and every video. So with this we conclude this in the class na mudichukren. So adutha video la we will see the first derivation, first 5 mark of the chapter, which is the microscopic form of Ohm's law. Adha na aarambichittu ஒரு வீடியோவா அந்த 8th question of this chapter will be uploaded. So thank you for watching.